சமயம் நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கிலும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்கள் செய்திகளை தமிழில் எளிதாக சேர்க்கும் முயற்சியில் இன்றைக்கு அமெரிக்காவின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ட்ரம்ப் புட்டினுடைய சந்திப்பு முடிஞ்சிருக்கு. கடந்த 15ஆம் தேதி 2 பேரும் அலாஸ்கா நகரத்துல சந்திச்சு பேசினாங்க. அந்த சந்திப்போட முடிவு எதுவும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரல அப்படின்னாலும் இதோடைய முன்னோக்கி வழி என்னவா இருக்கும், அதாவது இதுக்கு மேல எப்படி டீல் பண்ணுவாங்க, அதாவது இப்போதைக்கு வந்துட்டு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் ரீச் பண்ணல 2 பேரும். ஸோ இதை வந்துட்டு ட்ரம்ப் அவருடைய யூரோப்பியன் மற்றும் இவங்க அலைஸ் கூட எப்படி எடுத்துக்க போறாரு, மற்றும் ரஷ்யா வந்துட்டு இதை ஃபர்தரா எப்படி டிசைட் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போ மேலும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு மண்டே ஆகஸ்ட் 18 அன்று யுக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கியோட சேர்ந்து யூரோப்பியன் யூனியனோட மற்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாஷிங்டன் டிசிக்கு வந்து இவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மீட்டிங் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண போறா அப்படின்னு பாக்குறோம்னா, நாட்டோட செக்ரட்டரி ஜெனரல், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆர்கனைசேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல், அப்புறம் யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட் வராங்க, அதுக்கப்புறம் ஜெர்மனி, யூகே, பிரெஞ்சு, இட்டாலி போன்ற இந்த நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இதுல பேச போறாங்க அப்படின்றது தெரியுது. இவங்க எல்லாருமே டெஃபினட்டா யுக்ரைனை தான் பேக் பண்றாங்க. இப்ப அமெரிக்காவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அல்டிமேட்லி வாரம் முடிக்கணுமோ இல்லையோ ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கணும், இதுதான் வந்துட்டு ட்ரம்ப்போடைய பார்வையா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃப்ரைடே மீட்டிங் முடிஞ்சதுல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இந்த போரை முடிக்கணும், அதுதான் அவருக்கு தேவை. அதாவது ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் இந்த போரையே முடிக்கணும் அப்படின்றதுல தான் இருக்காரு. ஸோ இந்த போரை முடிக்கணும் அப்படின்னா அவர் வந்துட்டு யுக்ரைனுக்கு சப்போர்ட்டா தான் முடிக்கணுமா அப்படின்றதெல்லாம் இல்லை. அவருக்கு என்னன்னா, இப்போ ஒருவேளை அவர் ரஷ்யாவோட நின்று யுக்ரைனை வந்துட்டு இந்த டெரிட்டரிஸ்லாம் அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்துருப்பா, இதெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில ட்ரம்ப் இருக்காரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி. ஸோ இந்த நேட்டோ தலைவர்களோடையும் யூரோப்பியன் யூனியனோட தலைவர்கள் கூடயும் ட்ரம்ப் பேசும்போது வந்து, நம்ம யுக்ரைனுக்கு இந்த நேட்டோடைய ஆர்டிகல் 5 அது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ எங்க ஒருத்தர் மேல அட்டாக் பண்ணீங்கன்னா எங்க எல்லாருமே அட்டாக் பண்ணதான் நாங்க எடுத்துப்போம், எல்லாருமா சேர்ந்து உங்களை திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஸோ இந்த யுக்ரைனுக்கு நம்ம நேட்டோ பக்கத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கலாமா அப்படின்றத பொறுத்து அங்க பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா யுக்ரைன் வந்துட்டு நேட்டோட மெம்பர்ஷிப் பத்திலாம் பேசல, அது அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸ் எடுத்துட்டு போய் யுக்ரைன்ல வைக்கிறது பத்தியோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசப்படல. ஆனா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை ஃபர்தரா ரஷ்யா வந்துட்டு யுக்ரைன் மேல ஏதாவது தாக்கல்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல நாங்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்றத பத்தி பேசுனதா சொல்றாங்க. ஆனா இதை வந்துட்டு ரஷ்யா சைட்ல இருந்து கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு உக்ரைனுக்கு இந்த யூரோப்பியன் அமெரிக்காவுடைய சப்போர்ட் கிடைக்கிறது தான் பிரச்சனையே. அதனால இவங்க இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி டீலிங் பேசுறத வந்து அவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்துட்டு பிரஸ் சந்திச்சப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபுல் பீஸ் டீல் தான் எங்களுக்கு வேணும், அல்டிமேட்லி எங்களுக்கு வந்துட்டு பீஸ் டீல் தான் வேணும், எங்களுக்கு ஒரு சீஸ்ஃபயர் பத்திலாம் நாங்க அதை நோக்கிலாம் போகல, எங்களுக்கு ஒரு பீஸ் டீல் தான் வேணும், மொத்தமா இந்த வார முடிக்கணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு திருப்பி வந்துட்டு இப்போ ட்ரம்ப் வந்து இப்போ ரஷ்யா வந்துட்டு இந்த பீஸ்க்கோ இல்லை சீஸ்ஃபயருக்கோ ஏத்துக்கல அப்படின்ற பட்சத்துல ரொம்ப சிவியரான கான்சிக்வன்சஸ்லாம் ரஷ்யா ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இப்போ இப்போ என்ன மாதிரி பண்ணுவீங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் பொருளாதார தடை ஏதாவது விதிப்பீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஆல்ரெடி ரஷ்யா மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடை விதிச்சிருக்கோம், அதாவது யூரோப்பியன் யூனியன்லும் சரி அமெரிக்காவும் சரி ஆல்மோஸ்ட் ரஷ்யா கூட எந்த விதமான ஒரு வர்த்தகமும் மேற்கொள்றது இல்லை. ரஷ்யா வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸோட மட்டும்தான் வர்த்தகம் நடத்தி இப்போதைக்கு அவங்க போருக்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னுமே மேல எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுறதுனால மட்டும் அவர் இந்த போரை நிறுத்திடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் நிறுத்த போறது இல்லை. அதனால மேல எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுறது வந்துட்டு எந்த விதத்திலையும் பயன் தர மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால இன்னும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா போய் இந்த வாரம் முடிக்கிறதுக்காக தான் நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய வாதத்தை இவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு ஒரு போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா ஏற்றுக்கொள்ளலையே தவிர இதை பத்தின டிஸ்கஷன், இதுக்கு ஒரு சீஸ்ஃபயரே வராதா அப்படின்னு ஒரு நிலைமையெல்லாம் இல்லை, கண்டிப்பா வரும். ரஷ்யா கேட்கிற எதுவுமே உக்ரைன் மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. அதே மாதிரி யுக்ரைனிய மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான இது வந்துட்டு அவங்க கேட்கிற எதுவுமே ரஷ்யா வந்துட்டு ஏத்துக்கல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டெட்லாக் தான் இருக்கு. ஆனா இதுக்கு போர் நிறுத்தமே வராதா அப்படிலாம் இல்லை, கண்டிப்பா இது நாங்க க்ளோஸரா இருக்கோம், ஆனா கூடிய சீக்கிரம் ஒரு நிறுத்தம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ட்ரம்ப் வந்துட்டு இப்போ ஒருவேளை இந்த மீட்டிங்குக்கு அப்புறம் ரஷ்யா பக்கம் சாஞ்சிருவாரா அப்படின்ற மாதிரியான இருக்கு. ரஷ்யா பக்கம்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து உக்ரைன் எதிர்க்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், இந்த போருக்கு ஒரு பீஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால ட்ரம்ப் வந்துட்டு ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு யுக்ரைனை வந்துட்டு நீங்க வந்து கிரிமியாவா கொடுத்துருங்க, அவங்க கேட்குற இந்த டான்பஸ் ரீஜனை ரஷ்யாக்கே கொடுத்துருங்க, அப்பதான் இந்த பீஸ் வரும் அப்படின்ற மாதிரி உக்ரைனுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. ஸோ அது இந்த மீட்டிங் வந்து இன்னைக்கே ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இந்த மீட்டிங் தொடர்ந்து நடந்து இதுக்கு இவங்களா ஒரு முடிவு கொண்டு வந்தாதான் உண்டு. ஸோ இதை எதிர்நோக்கி தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் காத்திருக்கு. இந்த டெக்சஸ்லயும் கலிபோர்னியாவிலும் இந்த ரூலிங் பார்ட்டியான ரிப்பப்ளிகன் சைட்ல இருந்து ரீடிஸ்ட்ரிக்டிங் பண்ண போறோம், இந்த காங்கிரஸ்ல சீட்ஸ் அதிகமா எங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம்
ஒரு கடந்த சில நாட்களாகவே பார்த்துட்டு தான் இருக்கோம். இது வந்து என்ன சர்ச்சை அப்படின்னா, அதுதான் டெக்சாஸ்ல இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸ் ஒரு 5 சீட் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி அவங்க தொகுதியை மறுவரையறை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு எதிரா ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸான இந்த கலிஃபோர்னியாலாம் வந்துட்டு அவங்க அதை எதிர்த்து நாங்க ஒரு மறுசீரமைப்பு பண்றோம். அதுல எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 5 சீட்ஸ் வர மாதிரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெஜிஸ்லேச்சர்ல இருந்து இவங்க வெளிநடப்பு செய்யறது அந்த மாதிரியான நிலைமைகள் தான் இங்க போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, டெக்சாஸோடைய தலைநகரான இந்த ஆஸ்டின் கேபிட்டலுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5000 பேருக்கு மேல கேதர் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி இப்போ கட்சியில இருந்து ரீடிஸ்ட்ரிக்டிங் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் சரி. ஆனா இங்க என்னன்னா, இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து மக்களுடைய உரிமைகள் தான் பறிக்கப்படுது அப்படின்றதுனால இப்போ அவங்க எலெக்ட் பண்ணி ஆள்கள் அமைச்சிருக்காங்க இந்த தொகுதிக்கு இவங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க எலெக்ஷனே இல்லாம இப்போ அடுத்த 26ல வரக்கூடிய அந்த மிட் எலெக்ஷனுக்கே வந்து மறுசீரமைப்பு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்றது வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கல. அதனால ஒரு 5000 பேருக்கு மேல கேதர் பண்ணி பல இடங்கள்ல வந்துட்டு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. வியோமிங் நகரத்தில் இருக்கக்கூடிய கிராண்ட் டெட்டான் நேஷனல் பார்க் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜ்ல, அதாவது ஜாக்சன் லேக் லாட்ஜ்ல வந்து ஒரு வவ்வால் கூட்டம் ஒன்னத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அபிஷியல்ஸ் எல்லாம். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்க வந்துட்டு தங்கிட்டு போனவங்களுக்கு எல்லாம் வந்து ராபிஸ் வரக்கூடிய அபாயம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாவே அங்க வவ்வால்களுடைய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு இவ்வளவு பெரிய கூட்ட வவ்வாலை கண்டுபிடிச்சதுனால இப்ப அங்க வந்து தங்கிட்டு போனவங்களுக்கு இந்த ராபிஸ் நோய்க்கான த்ரெட் இருக்குமா அப்படின்ற ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, யார் யார் வந்து தங்கிட்டு போனா யார் யாருக்கு இந்த நோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே வந்துட்டு தெரியும். இப்போ ஹோட்டலுக்கு யார் வந்துட்டு போனா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஆப்வியஸ்லி அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். அதனால ஒரு பெரிய அவுட் பிரேக், அதாவது இந்த நோய் தொற்று மாதிரி ஏதாவது ஏற்பட்டு ஒரு பெரிய ஏதாவது ஒரு வெடிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பப்ளிக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எந்த வகையிலும் பயப்பட வேணாம். ஆனா அந்த லாட்ஜ்ல வந்து தங்கிட்டு போனா அந்த ஒரு 100 பேர் கிட்ட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து அந்த மாதிரி ஏதாவது நோய்க்கான அபாயம் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்க சொல்றாங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த இடத்துலயே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் சைட்ல இருந்து அங்க தங்கிட்டு போன கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அஃபெக்ட் ஆன கெஸ்ட் எல்லாம் எங்க இருந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு 38 ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அமெரிக்காவோட 38 ஸ்டேட்ஸ்ல இருந்து. அது இல்லாம ஒரு 7 நாடுகள்ல இருந்தும் வந்துட்டு வெளிநாட்டு பயணிகளும் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உடனடியா எச்சரிக்கை விடுத்து அவங்கள சேஃபா இருக்க சொல்லி குவாரண்டைன் பண்றதுல இருந்து தனிமைப்படுத்தி என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பக்கத்துல இருக்கிற இந்த கம்யூனிட்டியில இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான அபாயமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளை செய்திகளை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.